ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. இன்றைய எனது உரையை ஸ்ரீ அரவிந்தர் பகவானின் மற்றும் ஸ்ரீ அன்னையின் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து தொடங்க உள்ளேன். ஆன்மீக பெரியோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன், ஸோ தட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கேட்கறதுக்கு சௌரியமா இருக்கும். ஸ்ரீ அன்னையின் பார்வையில் ஜப்பான். ஸ்ரீ அன்னை தனது 36வது வயதுல 1914ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி ஸ்ரீ அரவிந்தரை முதல்ல சந்திச்சார்ன்றது நம்ம அன்னை அன்பர்கள் எல்லோருமே அறிந்த விஷயம். அவரை தரிசிச்ச அந்த நொடியே தனது ஆன்மீக அனுபவங்களில் அகக்காட்சிகள்ல அடிக்கடி தோன்றி வழிகாட்டிய ஆசான் இவரேதான் அப்படின்றத அடையாளம் கண்டு கொண்டார். அதன் பின்னர் அன்னையும் அவரது கணவர் பால் ரிச்சர்டும் வேறொரு வேலை நிமித்தமாக ஜப்பானுக்கு சென்றனர். அவர்கள் கப்பல் மூலம் 3 மாதங்கள் பயணித்தனர். ஜப்பானில் ஸ்ரீ அன்னைக்கு பல்வேறு விதமான ஆன்மீக அனுபவங்கள் மற்றும் வேறு சில அனுபவங்கள்லாம் ஏற்பட்டது. அதையெல்லாம் ஆன்மீக அனுபவங்களை எல்லாம் அவங்க பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல பல அனுபவங்களை பிரேயர்ஸா தொகுத்து அதை பதிவு செய்திருக்காங்க அன்னை. அவர்கள் ரிச்சர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பால் ரிச்சர்ட் அண்ட் மிரா அல்ஃபாசா ரிச்சர்ட். ஸோ அவங்க 2 பேருமே 1916லேருந்து 1920 4 வருடங்கள் ஜப்பான்ல இருந்தாங்க. அதில் முதல் ஒரு வருடம் ஜப்பான்ல டோக்கியோவில் இருந்தாங்க. டாக்டர் ஒகாவா அப்புறம் அவரோட மனைவி அவங்க 2 பேரோட அவங்க தங்கி இருந்ததுனால அவங்க 2 குடும்பமே நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஸோ அன்னை வெகு இயல்பா ஜப்பானிய நடை உடை பாவனைகள் இதெல்லாம் ரொம்ப சிறந்து விளங்கினாங்க. இயல்பா அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஜப்பானுடைய அந்த கல்ச்சரை. ஜப்பான் நாட்டு உடையான கிமோனாவை ரொம்ப அழகா உடுத்திக்குவாங்க. டாக்டர் ஒக்காவா டோக்கியோ பல்கலைக்கழகத்துல ப்ரொஃபஸரா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஜப்பான் நாட்டின் பழைய தலைநகரம் கியோட்டோ அதுல இறுதி 3 வருடங்கள் இருந்தாங்க. அன்னை தங்கியிருந்தாங்க. அப்போது டாக்டர் ஒக்காட்டா அப்படின்றவர் அறிமுகமானார். அவர் ஒரு நிச்சல அமர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டில் சிட்டிங், ரொம்ப சைலண்டா அப்படியே அமைதியா உட்கார்றது ஒரு பொசிஷன்ல. அதை ஸ்டில் சிட்டிங் சொல்ற தியான அமர்வு முறையை ஏற்படுத்தினவர். அவர் ஒரு குழுவையும் அமைச்சிருந்தாரு. அப்ப அவருடைய 2 உதவியாளர்கள் அவரோட டாக்டர் கோபயாஷி மற்றும் அவரோட மனைவி அவங்கள அன்னைக்கு அறிமுகப்படுத்தி வைக்கவே அன்னையும் திருமதி கோபயாஷி அவங்க அவங்க 2 பேருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு 3 வருடங்கள் தொடர்ந்து அவங்களோடய இருந்ததுனால அன்னையும் மிஸ்ஸஸ் கோபயாஷியும் ரொம்ப சிறந்த நண்பர், சிநேகிதிகளா இருந்தாங்க. பின்னாடி அவங்க எல்லாருமே அன்னையை பற்றிய அவங்க உணர்ந்து கொண்டதை தெரிவிப்பாங்க. அது லேட்டரான் வரலாம். இப்போ ஜப்பான் குறித்த அன்னையுடைய மனப்பதிவுகளை கொஞ்சம் பார்க்கலாம். ஜப்பான் நாடு ரொம்ப அற்புதமான நாடுன்னு சொல்றாங்க அன்னை. ரொம்ப இனிய, கண்ணை கவரும் கொள்ளை அழகு, அழகுக்கு நிகரே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த நாட்டுடைய அழகு ரொம்ப யுனிக்ன்னு சொல்றாங்க அன்னை. உலகின் அனைத்து தட்பவெட்ப மண்டல பிரதேசங்களின் பண்புகள் அந்த எல்லா நாட்டுடைய ஒரு வெதர் கண்டிஷன்ஸையும் அந்த ஜப்பான் நாட்டுல இருக்கு. அது ரொம்பவே எல்லாராலையும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 2வது, கலைக்கண்ணோட பார்க்குறவங்களுக்கு அந்த நாட்டோட அழகு, மலர்கள், செடி கொடிகள், அப்புறம் நிறைய மலைகள், பனி போர்த்திய மலைகள் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான ஒரு ஈவன் வல்கனோஸ் கூட, ஒரு எரிமலை கூட அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்றாங்க அன்னை. ஸோ அந்த கலைக்கண்ணுடையவர்களுக்கு அந்த நாட்டோடைய அழகு தப்பவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஜப்பான் நாட்டு மக்களை பத்தி சொல்ற போது அவங்கள யாருமே சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் வெளிநாட்டவங்க பழகிற ஜப்பனீஸ் மேநாட்டு தாக்கம், அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி இழந்தவங்களாவே, நேட்டிவிட்டி இழந்தவங்களாவே இருக்காங்க. அந்த பணம் பண்றவங்க, பிசினஸ் பீப்புள் அவங்கெல்லாம் மேலை நாடுகளை பார்த்து, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பார்த்து காப்பி, ஒரு போலி செய்யணும் ஜாப்பனீஸாவே இருக்காங்க. இயற்கையின் பால் அவங்களுக்கு பொதுவா ஜாப்பனீஸ்க்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. வனப்பை, அந்த பியூட்டி விரும்பும் இயல்புடையவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், நல்ல ஒரு பொட்டன்ஷியல் உள்ளவங்களா இருப்பாங்க ஜப்பனீஸ்ன்றாங்க. உண்மையான ஜப்பானியரோட பழகுனா
பண்டைய சமுராய்கள், சமுராய்ன்றது ஒரு சத்திரியா, இந்திய சத்திரியர் மாதிரி வீரத்தையும் தார்மீக பண்பையும் இன்னமும் பாதுகாத்து வராங்க. ஆக்சுவலி அன்னை இதெல்லாம் சொன்னது 105 வருடங்களுக்கு முன்னாட. 1916 டு 1920. ஸோ 105 வருடம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்தோட. ஸோ அப்ப சொன்ன விஷயங்கள் ஆனா இன்னுமே சிலதெல்லாம் ரொம்ப பொருத்தமா தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் மாறி இருக்கலாம். மௌனமாக இருப்பது எப்படி என்பதை அவர்கள் அறிந்துள்ளார்கள். அவர்கள் வந்து தங்களுடைய மெல் உணர்ச்சியை ஒரு ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கும் இல்லையா? அதை அவங்க ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அங்கே ஒரு அதாவது நம்மள மாதிரி ரொம்ப இமோஷனலாவோ, அந்த நம்முடைய இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிரசிவாவோ இருக்க மாட்டாங்க. அதே மாரி ஒரு நண்பன் வந்து உங்களோட உயிரை காக்க தன்னுடைய உயிரையே கொடுக்க முன் வருவான். அந்த நாட்டு ஜன மக்கள் அப்படி. ஆனா அதே சமயம் அவர் தன்னுடைய அதுவரையிலும் அவர் தன்னுடைய நேசத்த நம்மகிட்ட காட்டியிருக்கவே மாட்டாரு. அப்ப நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இவங்களா இந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஃபார்வர்டா வராங்கன்னு சொல்லி நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அ ஒரு தன்னுடைய உணர்வுகள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்களா இருந்தாங்க. இப்ப இவங்க தான் சிறந்த ஜப்பானியர்கள்னு சொல்றாங்க மதர். மேனாட்டு தாக்கத்தினால் மாறிவிடாத தன்னலமற்ற ஜப்பானிய பண்பு இதுதான். இத்தகைய தன்மை சமூகத்தின் அனைத்து மட்டங்களில் உள்ளவர்களிடமும் காணலாம். இங்கு ஒரு சில பொதுவான கொண்டாட்டங்களை தவிர மதம் என்பது ஒரு சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ இருந்ததில்லை. அது அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக, பணிவையும் தியாகத்தையும் இயல்பாக கொண்ட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா நாட்டை போல சில ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறது அந்த அந்த மாதிரி செப்பரேட்டா இல்லாம வாழ்க்கை இட்ஸ் ஆல் டெய்லி லைஃப் பிராக்டிசஸாவே அவங்க வச்சிருந்ததா சொல்றாங்க. குழந்தை பருவத்திலேயே வாழ்க்கைங்கிறது இன்பத்திற்காக ஏற்பட்டதல்ல, அது மனிதனின் ஒரு கடமை என்றே அவங்களுக்கு போதிக்கப்படுகிறது. அதாவது டு என்ஜாய் இஸ் லைஃப் அந்த மாதிரியான கல்ச்சர் கிடையாது அங்க. ஸோ இது நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். அந்த முக்கியமா டியூட்டி பவுண்டாவே ஜாப்பனீஸ் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த கடமையை அவர்கள் எந்தவித மறுப்புமின்றி ஏற்றும் கொள்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தில் அவர்கள் மண்டையை போட்டு பீத்துக் கொள்வதில்லை. இது அவர்களை நாடு முழுவதும் தன்னடக்கமுடையவர்களாக செய்திருக்கிறது. ஸோ எப்பவுமே ஒரு அடக்கத்தோடையும் கட்டுப்பாடோடையும் ஒரு டிசிப்ளின்டு பீப்புளாவே இருக்காங்க ஜாப்பனீஸ். நரம்பு மண்டலத்தையும் மனதையும் நெருக்கும் கடின உழைப்பின் காரணமாக ஒரு இறுக்கமான சூழல் அங்கு நிலவுகிறது. ஆனால் இந்தியாவில் நிலவும் தூய தெய்வீக சூழலுடன் ஜப்பானை ஒப்பிட முடியாதுன்னு சொல்றாங்க மதர். மலைகளின் உச்சியில் உள்ள அழகிய புத்த விகாரங்களில் கூட ஆன்மீகத்தின் ஆழ்ந்த சக்தி காண இயலவில்லை என்கிறார் அன்னை. மௌனமும் புற அமைதியும் அங்கிருந்தாலும் அனந்த பிரம்மனின் ஆனந்த உணர்வு அங்கு இல்லை. ஆயினும் அங்கே எல்லாமே ஒரு ஐக்கிய உணர்வை எடுத்து காட்டுகின்றன. ஒரு யூனிட்டி, அதாவது மனிதனுடன் கடவுளுக்கு உள்ள ஒரு ஒன்றிய உணர்வு, இயற்கையோடு மனிதனுக்குள்ள ஒரு ஒன்றிய உணர்வு ஆகியவற்றை அங்கே உணர முடியும். ஆனால் அதில் ஆழம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மதர். ஆனா அவங்க வந்து சில விஷயங்கள் ரொம்ப உயர்வாவே இருக்காங்கன்னு குறிப்பிடுறாங்க. என்னன்னா விருந்தோம்பல் மற்றும் ஒருவருக்கொருவர் செய்யும் உதவி மற்றும் அளிக்கும் ஆதரவு, ஒரு சப்போர்ட், இதுலெல்லாம் அவங்க ரொம்ப உயர்ந்து நிக்கிறாங்க ஜாப்பனீஸ்ன்னு சொல்றாங்க. உருவங்களும் வடிவங்களும் அவங்களுக்கு பிரதானமா இருக்கு. எல்லாமே ஒரு குறியீடா ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா தான் அங்க இருக்குன்றாங்க. தோட்டம், வீடு, இவங்களோட அமைப்பு, அப்புறம் அந்த டீ செரிமனின்னு சொல்ற தேநீர் சடங்கு, இது எல்லாமே ஒரு சங்கேத குறியீடுகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. சங்கேதங்களா சிம்பாலிக்கா உள்ளதுன்றாங்க. மிக எளிய விஷயங்கள் எல்லாம் கூட ஒரு குறியீடு புதைந்திருக்கிறது. ஆனால் இதெல்லாம் வந்து புற உலகை சார்ந்தது. வழி வழியாக முனைந்து கற்ற சடங்காக, அதாவது ஒரு ஃபேமிலியில இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா அவங்க அதை ஃபாலோ பண்றாங்களே தவிர ஆன்மீக அனுபவத்தின் ஆழத்திலிருந்து இது வந்து வரல, இந்த குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பானில் வந்து பௌத்த கோயில்கள் குறித்து அன்னை கூறுகிறார். ஜப்பானில் பௌத்த கோயில்கள், புத்த மடங்கள் கோயில்களுக்கு சென்றால் ஆயிரக்கணக்கான புத்தர் சிலைகளை காணலாம். ஆதியில் பௌத்தர்களாக இருந்தவர்கள் ஃபாலோயர்ஸா புத்தரோட ஃபாலோயர்ஸா இருந்தவங்க எல்லாமே கடவுள்களாக மாறி உள்ளனர். அந்த மாதிரி அவங்களுடைய சிலைகள்லாம் கூட அங்க நிறைய வச்சிருப்பாங்க.
ஒரு பெரிய புத்தர் சிலை இருந்தா அதை சுத்தி பல வகைப்பட்ட புத்தர் சிலை மாதிரி அவங்க அவருடைய ஃபாலோயர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே சிலைகள் உண்டு. அதே மாதிரி அவங்களுக்கு அவங்கள சுத்தி சிறிய வடிவங்களா விலங்குகள், ஆண், பெண் இது போன்ற பல சிலைகள் அந்த கடவுளுக்கு கீழே இருக்கும். இவையெல்லாம் அந்த கடவுள்களை ஆராதனை செய்யும் பக்தர்கள். இயற்கை சக்திகள் எல்லாம் களவாடப்பட்டு செதுக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ அழகழகான நிறைய சிலைகள்லாம் இருக்குன்றாங்க. இந்த நவீன காலத்தின் ஆதாயம் என்னன்னு சொன்னாக்க, வணிக மயத்தின் காரணமா மேற்கிலிருந்து கிழக்கும், கிழக்கிலிருந்து மேற்கும் போக்குவரத்து அதிகமானதுனால, ஒன்றன் தாக்கம் மற்றொன்றில் படிந்தவாறு இருக்கு. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் அமெரிக்கன் இதோடைய ஃபேஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜப்பான்லயும், ஜாப்பனீஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அமெரிக்காலயும் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போது அமெரிக்கர்கள் செய்யும் பொருட்கள் எல்லாமே ஜப்பானிய பொருள்களாகவே உள்ளன. 1919ஆம் ஆண்டு ஜப்பானில் கொடிய விஷஜுரம் பரவி வந்தது. பொதுவாக ஒரு சம்பவம் இதுல அன்னையுடைய அக்கல்ட்டு சக்தியை நம்ம பார்க்கலாம். 1919ஆம் ஆண்டு ஜப்பானில் கொடிய விஷஜுரம் பரவி வந்தது. ஒரு ஸ்வைன் ஃப்ளூ மாதிரி ஒரு ஃப்ளூ. பொதுவாக சுகாதாரத்தை கண்ணும் கருத்துமாக கடைபிடிப்பவர்கள் ஜப்பானியர்கள். ஆயினும் எப்படியோ அந்த நோய் அவர்களை பிடித்து கொண்டது. டோக்கியோவில் தினமும் நூற்றுக்கணக்கானோர் பலியாகி கொண்டிருந்தனர். இந்த காய்ச்சல் 3 நாட்களுக்கு தொடர்ந்து வாட்டிய பின் 3ஆம் நாள் நோயாளியை பலி கொள்ளும். நாளுக்கு நாள் இறப்பு விகிதம் கூடியது. இறந்தவர்களை புதைப்பதற்கும் இடமின்றி தவித்தனர். தெருவில் முகமூடி அணிந்து நடமாடினர். நம்ம கொரோனா பீரியட் மாதிரி. அப்போது அன்னையுடன் வசித்து வந்த ஒருவர் அன்னையை ஏன் இப்படி பயங்கர நோய் பரவுகிறது? இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இதன் பின்னணியில் ஏதேனும் மறைமுக காரணம் இருக்குமா என்று கேள்விகள் கேட்டு ஓயாமல் அன்னையை நச்சரித்து வந்தார். ஏன்னா அன்னையுடைய அக்கல்ட்டு சக்தி அவருக்கு தெரிஞ்சிருந்ததுனால அவர் அன்னையை இந்த கேள்வி கணைகளால் துடைத்து வந்தார். அப்போது அன்னையே அவரது பாதுகாப்பு சக்தியினை போர்த்தி கொண்டு தன்னுடைய அந்த ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸ் அதை வச்சே தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு எச்சரிக்கையுடன் அவரது வேலைகளில் ஈடுபட்டு வந்தார். நோயை பற்றிய எண்ணத்தையே தவிர்த்து வந்தார். எப்பவுமே ஒரு நோய் மதர் சொல்லியிருக்காங்க, அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தா அது பெருகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த எண்ணம் கூட வேண்டாம் தனக்கு அப்படின்ற மாதிரி தவிர்த்து வந்தார். ஆனா அவருடைய நண்பர் கேட்ட கேள்விகள் அன்னையுடைய செவிகளில் உரித்த வண்ணமே இருந்தது. ஸோ மதரும் ஒரு வகையில அதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நோய் பரவறதுக்கு காரணம் என்ன? இந்த நோய் எப்படி உருவாயிருக்கும்? இதனுடைய ஆரிஜின், அதனுடைய தோற்றுவாய் என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க மதர். அப்ப அன்னைக்கு ஒரு வேலையின் பொருட்டு நகரத்தோட மறு கோடிக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதுல டிராம் வண்டியில பயணம் செஞ்சா இதர பயணிகள் எல்லாம் முகமூடியினால் தங்களது மூக்கை மறைத்திருந்தனர். நோயின் பீதி எங்கும் பரவியிருந்தது. அவரது மனதிலும் இக்கொடிய நோயை உருவாக்கும் தீய சக்திகள் என்ன, அது எங்க இருக்கு, எப்படி வருது அப்படின்ற இந்த தீய சக்திகளை உருவாக்கும் கொடிய அந்த கிருமி என்ன, எது அப்படின்ற மாதிரி எல்லாம் மீண்டும் மீண்டும் எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருந்தது. ஸோ ஸ்ரீ அன்னை செல்ல வேண்டிய இடத்துக்கு வந்ததும் இறங்கி வேலையை முடிச்சுக்கிட்டு திரும்பி வரும்போதே கடுமையான காய்ச்சல் அவரை பற்றி கொண்டது. பொதுவாக கிருமி மூலம் பரவும் தொற்றுநோய் நம்ம உடல்ல சிறு போராட்டம் நடத்தும். அதுல நம்ம ஜெயிச்சுட்டா கிருமி தோற்று போய் நமக்கு நோய் வராது. ஆனா நம்ம தோற்று கிருமி ஜெயிச்சால் நமக்கு அந்த நோய் பற்றி கொள்ளும். இதுதான் அன்னை விஷயத்துல நடந்தது. இது நோய் அன்னை தாக்கிடுச்சு. இது பொதுவா சில நாட்கள் பிடிக்கும். ஆனால் இங்க அன்னைய ஒரு கணத்துல அந்த நோய் கிருமி தாக்கி விஷஜுரம் வந்துடுச்சு. படுக்கையில படுத்துட்டாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் வைத்தியரை அழைத்து கொண்டு வந்தார். அப்ப இந்நோய்க்கான மருந்து அவரிடம் மிக குறைவாகவே இருந்ததுனால அன்னை என்ன தனக்கு கொடுக்க வேண்டாம், இதை வேற யாருக்காவது ரொம்ப தேவையா இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. மருந்து வாங்கிக்க, மருந்தை உட்கொள்ள மறுத்து விடுகிறார். அதுல அந்த வைத்தியரும் சலிப்போட திரும்பி போயிடுறாரு. நோய்வாய்ப்பட்ட ஸ்ரீ அன்னை இந்த நோய் நோய் என்பது என்ன, இதன் பின்னணியில் இருப்பது என்ன, இப்படின்ற கேள்விகள்லாம் அவங்கள கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அகக்காட்சி போல ஒன்ன காண்கிறார் அன்னை. ஒரு உருவம் இராணுவ உடையில வெட்டுண்ட தலை, உடல் மட்டும், அதாவது முண்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த உடல் மட்டுமே கொண்டிருந்த அந்த உருவம் இராணுவ உடையில இருந்தது. அது அவரை நோக்கி முன்னேறி நடந்து
அவர் அருகில வந்து அன்னையுடைய நெஞ்சில பாய்ந்து பிராண சக்தியை அன்னையுடைய தனது தலையற்ற உடலினால் உறிஞ்சி பருகலாயிற்று. குடிச்சுது. பிராண சக்தியை அந்த உருவம் வந்து தலையற்ற உடலால அன்னையின் உடலிலிருந்து குடிக்க ஆரம்பிச்சுது. ஸ்ரீ அன்னை வந்து அந்த உருவத்த உற்று பார்த்தார். அவரால கொஞ்சம் கூட அசைய முடியல. அந்த அந்த உருவத்துக்கிட்ட போராடுறாங்க அன்னை. அப்போ தன்னோட முடிவு நெருங்கிட்டுதுன்னே நெனச்சுட்டாங்க அன்னை. அப்போ தனது சூட்சும சக்தியை எப்படியோ ஒன்று திரட்டி வெளிக்கொணர்ந்து, அந்த அரை உருவ மனிதனோடு போராடி, இறுதியில் அவனை புறமுதுகிட்டு ஓடச் செய்து வெற்றி கொள்கிறார். இப்போ வந்து அன்னைக்கு அந்த கொடிய நோயின் காரணம் என்ன அப்படின்ற இது வந்து புலப்பட்டது. என்ன விஷயம்னா, போரில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான நல்ல உடல் நலத்தோட இருந்த வீரர்கள் வந்து, போருன்னாக்க உங்களுக்கே தெரியும், வலுக்கட்டாயமாக கொல்லப்படுவார்கள். அது வேற வழி கிடையாது. போருக்கு போனாலே மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால ஆனா நல்ல ஆரோக்கியமான உடல்களோட இருந்த இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக கொல்லப்பட்டார்கள். அந்த வீரர்கள் சற்றும் எதிர்பாராத நேரத்துல அநியாயமாக திடீர்னு மரணம் தாக்கினதுனால, தங்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்பதையே அவர்கள் உணரவில்லை. அந்த மாரி எதிர்பாராத பறிபோன உயிரை கைப்பற்றிக் கொள்ள அவர்கள் அப்படி பறிபோயிட்ட உயிர அவங்க மீண்டும் கைப்பற்றிக் கொள்ள அவங்க தவிச்சாங்க, அந்த மரணமடைந்த வீரர்கள். எனவே அவர்கள் பரபரத்து அலைந்து அகப்பட்ட உடல்களை எல்லாம் தாக்கி, அந்த உடல்களில் உள்ள உயிரை குடிக்கலானார்கள் என்ற நோயின் மூல காரணத்தை அன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. சில நாட்களுக்கு பின் ஒரு ஜப்பானிய நண்பர் வந்து அன்னையை காண வந்தபோது, அவர் அன்னைகிட்ட கேட்கிறாரு, "ஆ, உங்களுக்கு காய்ச்சல் வந்ததா? நான் நினைச்சது வாஸ்தவம் தான் அப்போ. இந்த 2, 3 நாளா நகரத்துல நோயின் எண்ணிக்கையும், இறந்தவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்து விட்டது. புதிதாக யாரும் நோய்வாய்ப்படவில்லை." அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீ அன்னை வந்து அவர்ட்ட தன்னுடைய அனுபவத்தை கூற, அந்த நண்பர் அனைவரிடமும் சொல்லவே பத்திரிகைகளில் கூட அந்த செய்தி வெளியாயிற்று. இவ்வாறாக ஜப்பான்ல வந்து தொற்று நோயுடைய கதை முடிவுக்கு வந்தது. இத பத்தி அன்னை வந்து 1953ஆம் வருடம் ஜூலை 22ஆம் நாள் குறிப்பிட்டிருக்காங்க, பாண்டிச்சேரியில இருக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து இதே போல ஒரு இன்னொரு அனுபவம் அன்னைக்கு ஏற்பட்டது. அன்னை ஜப்பான்ல இருக்கும்போது நெருப்பு ஃபயர் ஸ்பிரிட்ன்னு சொல்றாங்க. அத நம்ம நெருப்பு ஆன்மான்னு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நெருப்பு ஆன்மாவோட ஏற்பட்ட ஒரு சந்திப்பு குறித்து சொல்றாங்க. ஒரு சிறு நெருப்பு பொறி வந்தாலும் அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திடும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் 5 எலிமெண்ட்ஸ்ல நெருப்பு. ஜப்பான் நாட்டுல எது நிறைய எரிமலைகள் சூழ்ந்த பகுதியில இருந்ததுனால, அங்க வீடுகள்லாம் வந்து மரத்தால தான் கட்டப்பட்டிருக்கும். ஏனென்றால் தீ விபத்து ஏற்படும்போது, மர கல்லு, மண்ணு இதாலலாம் கட்டுற கட்டுற கட்டடத்துக்கு நிறைய செலவு பிடிக்கும். அதனால நஷ்டங்களும் அதிகமா இருக்குன்றதுனால, மர வீடுகள தான் அமைச்சிருப்பாங்க. அப்போ வந்து தீ விபத்து ஏற்பட்டா, ஏன்னா தீ விபத்து ஏற்பட்டா சீட்டுக்கட்டு போல அணைஞ்சு அப்படியே சரிஞ்சு விழுந்துரும். இந்த மாதிரியான நேரத்துல தான் அன்னை வந்து அப்பகுதியில் உள்ள மக்களை வந்து கவனித்துக் கொண்டிருக்காங்க. அப்படி அந்த பீப்பிள் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நெருப்பின் ஆன்மாவை கண்டார் அன்னை. "நீ ஏன் இங்க வந்திருக்க?" அப்படின்னு அன்னை கேட்டபோது, "இங்கு தீப்பிடிக்க வைக்க நான் விரும்புறேன்" அப்படின்னு நெருப்பான்மா பதில் சொன்னது. உடனே அன்னை வந்து நெருப்பான்மா கிட்ட, "இல்ல, இல்ல, இங்க இப்படி செய்யாத. நீ வேற எங்கேயாவது போய்விடு" என்று சொல்றாரு. அப்ப சிறிது நேரத்துக்கு பிறகு அது போலவே என்ன நடந்ததுன்னா, சிறிது நேரத்துக்கு பிறகு பக்கத்துல அருகில் உள்ள பகுதியிலிருந்து தீ விபத்தினால பல வீடுகள் தீக்கிரையாகி கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது அப்படின்றத அன்னை அறிந்து கொள்கிறாங்க. ஸோ இந்த அன்னையுடைய சக்தி நமக்கு இதுல இருந்து தெரியுது. அதே போல அன்னை வந்து ஜப்பான்ல இருக்கும்போது நடந்த மற்றும் ஒரு சம்பவத்தை பதிவிடுகிறார். அது என்னன்னா, அன்னைக்கு புத்த மதத்துல ஒரு ஈடுபாடு இருந்தது. ஒரு பெண்மணி திபெத்திய புத்த மத நுட்பங்களை கடைபிடித்து மன ரீதியாக ஒரு ஜீவனை, ஒரு பீயிங் சொல்றாங்க, ஒரு ஜீவனை தன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும் தன் உற்ற தோழனை போல ஒரு பீயிங் அதை வந்து உருவாக்கி இருந்தார். அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் புத்த மதத்தின் ஒரு சில அக்கல்ட் பவர்ஸ் எல்லாம் ஈடுபாடு இருந்தா அதுல ட்ரெயின்ட் ஆனவங்க, அவங்க அதுல கொஞ்சம் பயிற்சி பெற்றவங்க. ஸோ அவங்க தனக்கு உதவுறதுக்காக ஒரு பீயிங்கை கிரியேட் பண்றாங்க. மனத்துல தான் கிரியேட் பண்றாங்க. அது வந்து அதுக்கு பேரும் வைக்கிறாங்க. மகாத்மான்னு பேர் அதுக்கு.
ஆனால் இந்த மகாத்மாங்கிற ஜீவன் வந்து கொஞ்ச நாள்ல இந்த பெண்மணிக்கு சகித்துக் கொள்ள முடியாத ஒருவனாகி விட்டிருந்தான். என்னன்னா, எல்லா விஷயத்திலயும் அவன் தலையிடுறான். அந்த பெண்மணி வந்து தன் சுதந்திரமே பறிபோனதா எண்ணுகிறார். எப்போதுமே அவர் வந்து பின்தொடரப்பட்டார். இந்த ஜீவனால் கண்காணிக்கப்பட்டார். இது நிச்சயமா எல்லாருக்குமே ரொம்ப நியூசன்ஸா இருக்கும் இல்லையா? அந்த மாரி. அந்த பெண்மணி வந்து இந்த ஜீவனை விலக்க எவ்வளவோ முயற்சி செய்றாங்க. ஆனா முடியல. அவன் போகல. இப்ப வேற வழி இல்லாம அன்னையை நாடி, அன்னையும் அக்கல்ட்டு இதுல பவர் இருக்கிறதுனால, அன்னைகிட்ட இதுக்குரிய யோசனைய கேட்கறாங்க. அப்ப அன்னை வந்து என்ன சொல்றாங்க, "அந்த பீயிங்கோட உண்டான தொடர்பை துண்டித்து விடு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆனா துண்டிச்சா மட்டும் போதாது. அவன் சுதந்திரமா தனியா இருந்துகிட்டு என்ன வேணாலும் செய்யலாங்கிறதுனால, "நீ உருவாக்கியதை நீயே திரும்ப எடுத்துக்கொள்ள வேண்டும்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த பெண்மணியும் அன்னை கூறியபடியே செய்றாங்க. அப்போ அந்த அந்த பீயிங்கும் அழிஞ்சு போயிடுறது அதோட. ஸோ அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு ஏற்படல. இதே போல இன்னொரு மற்ற சில சம்பவங்களையும் பார்க்கலாம். 1919ல ஜப்பான்ல ரபீந்திரநாத் டாகூர் ஸ்ரீ அன்னையை சந்திச்சார். அவங்க வந்து அப்போ ரிச்சர்ட்ஸ் அன்னை, அவர் கணவர் மற்றும் ரவீந்திரநாத் டாகூர் எல்லாரும் ஒரே ஒரு விடுதியில தங்கியிருந்தாங்க. அப்ப என் அன்னையுடைய அசாதாரணமான ஆளுமையை பார்த்த தாகூர் வந்து சாந்தி நிகேதனத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறார். ஆனால் ஸ்ரீ அன்னையோ தனது வாழ்வு பணி இந்தியாவில் வேறு ஒரு இடத்தில்தான் நிகழ வேண்டியிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருந்தவராதலால் தாகூரின் வேண்டுகோளை ரொம்ப மென்மையாக நிராகரித்து விட்டார். தாகூர் வந்து என்ன பண்றாரு, தான் பயன்படுத்திய தட்டச்சு இயந்திரம், தட் இஸ் டைப்ரைட்டர ஸ்ரீ அன்னைக்கு பரிசளிக்கிறார். அது இன்றும் ஸ்ரீ அன்னை அரவிந்தரின் அருங்காட்சியகமான ஸ்ரீ ஸ்மிருதியில் நினைவு பொருளாக வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 1918ஆம் ஆண்டு ஜப்பான்ல டாகூரோட எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் சாந்தி நிகேதனத்தில் ரவீந்திர சதன் அப்படின்ற மியூசியத்துல இன்னைக்கும் வச்சிருக்காங்க. அது அது இருக்கு, இன்னும் டிஸ்பிளேல இருக்கு. ஸோ, இந்த புகைப்படத்த பத்தி அன்னை ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு ஒண்ணு சொல்றாங்க. 1946ஆம் ஆண்டு 18த் டிசம்பர் ஸ்ரீ அரவிந்தர் கிட்ட அன்னை இந்த புகைப்படத்த சுட்டிக்காட்டி, அதுல உள்ள தன்னுடைய படத்தையே காட்டி அன்னை என்ன சொல்றாங்க, "இது மகாலட்சுமி வடிவம். எழிலும், அன்பும், மென்மையும், இசைவும் கலந்த வடிவம். இந்த பெண்ணை நான் மீண்டும் பார்க்க விரும்புகிறேன். ஆம், மற்றொரு முறை இவளை நான் பார்க்க வேண்டும்" அப்படின்னு பகவான்ட்ட மதர் சொல்றாங்க. அந்த தன்னுடைய படத்தையே காட்டி, தன்னுடைய உருவத்தையே அந்த புகைப்படத்துல காட்டி அன்னை சொன்னதாக ஒரு சிறந்த ஒரு குறியீடு இருக்கு. இன்னைக்கும் அத சொல்வாங்க. ஸ்ரீ அன்னை வந்து அதுக்கப்புறம் டால்ஸ்டாயோடைய மகன சந்திக்கிறாங்க அ ஜப்பான்ல. அது அது ஒரு ஒரு கொஞ்சம் என்ன நகைச்சுவை உணர்வு மிக்கது. ப டால்ஸ்டாயோட மகன் வந்து குறித்து குறிப்பிடும்போது இவ்வாறு சொல்றாரு. இறைவன் வந்து அவர் டால்ஸ்டாயோட மகனுக்கு வந்து இந்த மாரி ஒரு கொள்கை இருக்கு. அதாவது இறைவன் பலவாக பெருகியுள்ள மதர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இறைவன் பலவாக பெருகியுள்ள வெளிப்பாடு தான் இந்த உலகம். அதாவது மல்டிபிள் எல்லா இதுலயும் நெறைய இறைவனே எல்லாத்துலயும் இருக்கான். ஆனா மல்டிபிளா பெருகி இருக்கான். பலவாறு. அப்ப இந்த கொள்கையில இந்த கொள்கையில இருக்கிற உண்மை நமக்கு புரிஞ்சா, நம்ப வந்து பல்வேறு வேற்றுமைகளை ஏத்துக்குவோம். ஏன்னா, எல்லாமே இறைவனுடைய அம்சம்ன்றத நம்ம உணரும்போது, வேற்றுமையான தோற்றம் அளித்தாலும், எல்லாத்துலயும் இறை அம்சம் இருப்பதனால, நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வோம். ஆ நாம நினைப்பதையே மத்தவங்களும் நினைக்கணும், அப்படிலாம் நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா, ஒவ்வொருவரும் தனக்கென சிந்திக்க, உணர, எதிர்வினையாற்ற தனிப்பட்ட முறை ஒன்று இருக்கிறது. தான் நினைப்பதையே மற்றவர்களும் நினைக்க வேண்டும் என்று எண்ணுவது விசித்திரமாகும். இது பிரச்சார மனப்பான்மைன்றாங்க. அனைவரும் ஒரே மாதிரி நினைப்பது, முதல்ல எல்லாருமே ஒரே மாரி நினைச்சா சலிப்பூட்டுவதாக தானே இருக்கும். ஆனா, டோக்கியோல டால்ஸ்டாயினுடைய மகன சந்திச்சபோது, அவர் இதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாரு, மதர்ட்ட. மனித குலத்தின் ஒருமைப்பாட்டை நம்ம வலியுறுத்தணும்னா, இதுக்கு ஒரு எளிமையான தீர்வு இருக்கு, சொல்யூஷன் இருக்குன்றாரு. அதாவது அவர் சொல்றது என்னன்னா, அனைவரும் ஒரே மொழிய பேசணும், ஒரே மாதிரி உடை உடுத்தணும், ஒரே வகை உணவ சாப்பிடணும், ஒரே மாதிரி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஒருவர் நமக்கு நல்லா புரிஞ்சுப்போம். ஒரே யூனிஃபார்மிட்டி. சோ சண்டை சச்சரவே வராது.
அப்படின்றத அந்த கொள்கையை வந்து பரப்புவதற்காக தான் உலகம் முழுவதும் சுற்றி வருவதாக சொல்றார் டால்ஸ்டாயோட மகன். யாராவது அவர் பேரை கேட்டா கூட டால்ஸ்டாய்ன்னு தான் சொல்லுவாராம். நிறைய பேருக்கு இந்த உலகத்துல வந்து டால்ஸ்டாய் இறந்தது கூட தெரியாம எல்லாரும் அவர் சொல்றத ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க மகன். அதாவது ஸ்ரீ அன்னை இங்க என்ன குறிப்பிடுகிறாங்கன்னு கேட்டா, உன்னை போலவே மற்றவரும் இருக்கணும் அப்படின்னு நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? நீ வாழ்க்கையில ஒரு படி முன்னேறி இருப்பாய். உடனே மற்ற எல்லோரும் உன்னை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்க தொடங்கி விடுவாய். எனவே எதுவும் முழுமையான உண்மை ஆகாது. சோ யாரும் யாருக்கும் எந்த உண்மையும் வலியுறுத்த தேவையற்ற ஒரு காலம் வரப்போகிறது அப்படின்னு அன்னை அந்த அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. ஸோ எல்லாமே மல்டிபிள் டிஃபரன்ஸ், அதாவது வேற்றுமையில் ஒற்றுமைன்ற மாதிரி தான். அதுதான் நல்ல ஒரு இதுவா இருக்கும்ன்ற மாதிரி அன்னை குறிப்பிடுறாங்க. ஸ்ரீ அன்னை வந்து ஜப்பான்ல இருந்தபோது ஒக்காட்டான்ற மனிதரை சந்தித்ததை நான் முதலே குறிப்பிட்டிருக்கேன். அந்த மனிதருக்கு ஒரு தனித்தன்மையான கொள்கை. ஆ இது வேற. இது வந்து தனித்தன்மையான கொள்கை இருந்தது. அதன் அடிப்படையில ஒரு குழு அமைச்சிருந்தார். அவரது சித்தாந்தம் என்னவென்றால், ஒருவன் தன் உடலின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் சிந்திக்கலாம். அப்படின்றதுதான் அவருடைய பிலாசபி. அதாவது தலையினால் மூளையினால் தான் சிந்திக்க முடியும் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இல்லையா? அது அது அப்படி மட்டும் இல்லாம, மார்பு, வயிறு போன்ற மற்ற பகுதிகள் மூலயமாவும் மனிதனால சிந்திக்க முடியும் அப்படின்னு அவருடைய சித்தாந்தம் சொல்றது. அவர் வயிற்றை தன் பிராண சக்தியின் ஆதாரமாக்கி இருந்தார். சில சமஸ்கிருத சொற்களை அறகுறையாக உச்சரித்தாலும் அவருக்கு நல்லெண்ணம் இருந்ததுனால அவரால் அதை செய்ய முடிஞ்சதுன்றாங்க மதர். அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. தலையினால் சிந்திப்பதனால்தான் மக்கள் பெரும்பாலான இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். உள்ள தெளிவு குறைகிறது, தலைவலி வருகிறது. மாறாக வயிற்றின் மூலம் சிந்திக்க கற்றுக்கொண்டால் நல்ல ஆற்றல் உண்டாகும், வலிமையும் அமைதியும் கிடைக்கும் என்பதே அவருடைய வாதம். அந்த மனிதர் உண்மையிலேயே மனதின் செயல்பாடுகளை வயிறு செய்யுமாறு பழக்கியிருந்தார். மானசீக சக்தியை வயிற்றுக்கு கொண்டு வருவதன் மூலம் அவர் பலருடைய தீராத நோய்களை எல்லாம் குணமாக்கினார். ஸோ இவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. இது குறித்து ஸ்ரீ அன்னை தானும் இந்த முறையை முயன்று பார்த்திருப்பதாகவும், மனதின் ஆற்றலை நமது எந்த உடல் உறுப்பின் மூலமாகவும் இயக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டோக்கியோல ஸ்ரீ அன்னை வந்து ஒரு காய்கறி தோட்டம் வைத்திருந்தார். அதில் பல வகை காய்கறிகள் பயிரிட்டிருந்தார். சற்று பெரிய தோட்டம். தினமும் செடிகளுக்கு நீர் ஊற்றிய பின் அன்னை தோட்டத்தில் உலவுவது வழக்கம். அப்படி நடக்கும்போது அன்றைய உணவுக்கு எந்த காயை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்வையிடும் போதே சில செடிகள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும். வேறு சில செடிகளோ அன்னை தொலைவிலிருந்து வரும்போதே என்னை பறித்துக்கொள், என்னை பறித்துக்கொள் என்று கூறும். அவற்றை மட்டுமே அன்னை பறித்துக் கொள்வார். வேண்டாம் என்று சொன்ன செடிகளை தொடவே மாட்டார். அச்செடிகளின் மீது அன்னைக்கு மிகுந்த அன்பு இருந்ததால் அவற்றின் உணர்ச்சியில் ஓர் உண்மை இருப்பதாகவே அன்னை கருதினார். இதுல என்ன உண்மைன்னு கேட்டாக்க அன்னை இதை விளக்குறாங்க. சில காய்கள் வந்து உண்ணக்கூடாதவையாக இருக்கும், கசப்பாகவோ தீங்கு இழைப்பதாகவோ இருக்கலாம். அப்படி சில சமயம் இருந்தாக்க அந்த காய்கள் வந்து போதுமான வளர்ச்சியும் அடையாமல் இருந்திருந்தாலும் அந்த காய்கள் வந்து இப்படி சொல்லும். 2 நாட்களுக்கு பிறகு அதே செடி அவர்கிட்ட வந்து பறித்துக்கொள் என்று அழைக்கும் என்று கூறி சிரிக்கிறார். மேலும் ஜப்பானியர்கள் வந்து 600க்கும் மேற்பட்ட காய்கறிகள் வகைகளை உண்பதாகவும், ஐரோப்பியர்கள் 350 வகை செடிகளைத்தான் பயன்படுத்துகின்றனர் என்றும் சொல்றாங்க. இயற்கை வந்து உற்பத்தி செய்வது வந்து அளவிறந்த தாவரங்களை ஐரோப்பியர்கள் வந்து வீணாக்குவதையும் ஜப்பானியர்கள் அதை வந்து அன்னைட்ட மென்ஷன் பண்ணியிருக்கிறதா அன்னை சொல்றாங்க. ஸோ மேலும் ஸ்ரீ அன்னையின் நாள் குறிப்புல வந்து டிசம்பர் 5ஆம் தேதி 1916 அன்றைய பிரார்த்தனையில வந்து நிறைய சில பிரார்த்தனையும் தியானங்களும் புத்தகத்துல இருக்கிறாப்புல சில பிரார்த்தனைகள் வந்து ஜப்பான் நாட்டை பற்றியே அன்னை குறிப்பா மென்ஷன் பண்ற பிரார்த்தனைகள்லாம் கூட இருக்கு. அதுல ஒரு சிலதை பார்ப்போம். தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை விவரிக்கிறாரு. எல்லாவற்றிலும் இறைவனை சுருக்கமா பார்க்கலாம். எல்லாவற்றிலும் இறைவனை காண முடியும்ன்றதுதான் இந்த பிரார்த்தனையுடைய உள்ளார்ந்த கருத்து. புவியை நோக்கி திரும்பு, வழக்கமான ஆணை குரல் கேட்டது. அதோ பார், அது ஒரு ஜப்பானிய தெரு.
பல வகை வண்ணங்களில் விளக்குகள் விசித்திர சித்திரமாக அலங்கரித்துக் கொண்டிருந்த வீதி. உணர்வு மெல்ல அந்த தெருவில் இறங்கியது. எல்லா பொருள்களிலும் எல்லோரிலும் இறைவன் தெள்ளென புலப்பட்டான். அங்கே ஓர் இல்லம் கண்ணாடி போல் உள்ளிருப்பவனவற்றையெல்லாம் காட்டியது. அங்கே ஒரு பெண்மணி ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தாள். பொன்னிற பூ வேலைப்பாடு செய்த ஊதா நிற கிமோனோ அணிந்திருந்தாள். வனப்பு மிக்க அப்பெண்மணிக்கு 35 அல்லது 40 வயது இருக்கும். அவள் ஒரு யாழை மீட்டிய வண்ணம் அமர்ந்திருந்தாள். பொன்னாலான யாழ் அது. அங்கே அவளது காலடியில் ஒரு சிறு குழந்தை இருந்தது. அந்த பெண்மணியிலும் இறைவனை காண முடிந்தது அப்படின்னு அன்னை குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி 1917 ஏப்ரல் 1ஆம் தேதி அவங்களுடைய பிரார்த்தனை, இதோ எங்கும் செர்ரி மரங்களை காண்கிறேன். ஏதோ ஒரு அற்புத சக்தியை இந்த மலர்களுள் நீ வைத்திருக்கிறாய். உன்னுடைய சாநித்தியத்தையே இந்த மலர்கள் பறைசாற்றுகின்றன. இறைவனின் புன்னகையை இவை தம்மோடு கொண்டு வருகின்றன. ஓ ஜப்பான், உனது இந்த விழா கோலமே ஆராதனை. உன் நல்லெண்ணத்தின் வெளியீடு இது. உனது நாணயத்தின் உறுதிமொழி இது. வானத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக உள்ளாய் என்பதையே நீ காட்டுகிறாய். ஒப்பற்ற மகிமை வாய்ந்த நாடு இது. பசுமையான பள்ளத்தாக்குகளும் பைன் மரங்கள் செறிந்த உயர்ந்த மலைகளும் இந்த சீனர் கொண்டு வரும் சிறிய ரோஜா மலர்கள், இவை வருங்காலத்தின் வாக்குறுதிகளே. ஏப்ரல் 7, 1917 ஜப்பான்ல இருந்தப்போ இன்னொரு பிரார்த்தனை. மிக ஆழ்ந்த மோன நிலையொன்று என்னை ஆட்கொண்டது. ஒரு செர்ரி மலருடன் ஒன்றுதலை நான் உணர்ந்தேன். பிறகு எல்லா செர்ரி மலர்களுடன் ஒன்றலானேன். பின்னர் உணர்வின் ஆழங்களில் இறங்கியதும் ஒரு சக்தி பிரவாகத்தை பின்பற்றி கொண்டு சென்றபோது திடீரென்று செர்ரி மரமாகவே ஆனேன். மலர்களை காணிக்கையாக சுமந்து அதன் எண்ணற்ற கிளைகளை கரங்களைப் போல் வானை நோக்கி விரித்தேன். அப்போது நான் மிக தெளிவாக இந்த வாக்கியத்தை கேட்டேன். நீ இவ்வாறு செர்ரி மரங்களின் ஆன்மாவுடன் ஒன்றி இருக்கிறாய். எனவே தெய்வம்தான் விண்ணை நோக்கி இம்மலர் ஆராதனையை செய்கிறது என்பதை கவனித்திருப்பாய். ஆனால் இப்போது செர்ரி மரத்தின் உதிரம் எனது நரம்புகளில் பாய்கிறது. பின் செர்ரி மரம் என் காதில் ரகசியமாய் சொன்னது, இளவேனிற் காலத்தில் வரும் சுகக்கேடுகளுக்கெல்லாம் பரிகாரம் செர்ரி மலர்களில் அடங்கியுள்ளது. இதற்கு 1936ஆம் ஆண்டு 2வது மாதம் 11ஆம் தேதி ஸ்ரீ அன்னை சொன்ன விளக்கம் என்னவென்றால், இளவேனிற் காலத்துல மக்களுக்கு ரத்தத்தில் சீர்கேடு வரும், கொப்பளங்கள் போன்ற நோய்கள் ஏற்படும் போது செர்ரி மலர்களால் ஆன தேநீரை ஜப்பானில் மருந்தாக கொடுப்பார்கள். அந்த பிரார்த்தனை அனுபவம் அன்னைக்கு ஏற்பட்ட போது, இந்த பிரார்த்தனை அனுபவம் ஏற்பட்ட போது ஸ்ரீ அன்னை இந்த விஷயம் தனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அதனுடைய சக்திக்கு முன்னாடி என்ன இருக்கு? இப்போது நம்ம ஜப்பானிய குழந்தைகள் குறித்து அன்னை கூறுவதை சிறிது காணலாம். ஜப்பான் குழந்தைகளின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுன்றாங்க. வேறு எந்த நாட்டிலும் குழந்தைகள் இவ்வளவு சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை நான் பார்த்ததில்லை. ஒரு குழந்தையையும் ஒரு பெரியவர் கூட அடிச்சதை நான் பார்த்ததே இல்லை. பெற்றோர்கள் குழந்தைகளே எதிர்கால நம்பிக்கை, எதிர்கால பெருமை என்று உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். இத்தகைய கவனிப்பும் அரவணைப்பும் உள்ள சூழ்நிலையில் வளர்வதால் குழந்தைகளும் பொறுப்புணர்ச்சியுடனும் பகுத்தறிவுடனும் இருக்கிறார்கள். இவ்வளவு நல்ல நிலையில் குழந்தைகளை நான் எங்கும் பார்த்ததில்லை. பச்சிளம் குழந்தைகள் தங்கள் தாயின் முதுகில் கட்டப்பட்டிருக்கும். அக்குழந்தைகளின் அழுகை ஒலி கேட்பதே அரிது. எப்போதேனும் குழந்தைகளுக்கு அடிபட்டோ கீழே விழுந்தோ கண்ணீர் விடும்போது அவர்களுடைய தாயோ தந்தையோ மெல்லிய குரலில் ஏதோ சொல்வார்கள். உடனே அவர்களுடைய துக்கம் மாயமாய் மறைந்துவிடும். அது என்ன விஷயமா இருக்கும்னா, நீ வீரன் அல்லவா என்ற அவர்களது பெற்றோர்களின் ஒரு கேள்வியே குழந்தை தனது பலவீனத்தை உதறிவிட்டு வலிமையை வரவழைத்து கொண்டு விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஒரு சொல் போறோம் அவங்களுக்கு அந்த தானோ சாமுராய் மாதிரி ஒரு வீரனா உருவாகணுன்ற ஒரு இதுல ஆசையில குழந்தைங்க அழுகையை உடனே நிறுத்தி வலிமை பெற்றவர்களாக மாறுவார்கள்னு சொல்றாங்க. நூற்றுக்கணக்கான குழந்தைகள்
பளிச்சென்று வண்ணங்களில் கிமோனோ உடை அணிந்து தெருவில் விளையாடி கொண்டிருப்பார்கள். சற்று வளர்ந்த குழந்தைகள் தலையில் தொப்பியும் வெளிநாட்டு உடைகளும் அணிந்து டிராம் வண்டிகளில் பயணம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய முகத்துல பொறுப்புணர்ச்சியும் பெருமிதமும் வெளிரும். அறிவு வளர்ச்சிக்காக புதிதாக ஏதேனும் கிடைக்குமானால் அந்த வாய்ப்பை அவர்கள் நழுவ விட மாட்டார்கள். புத்தகம் என்றால் ஜப்பானிய இளைஞர்களுக்கு உயிர். ஓய்வு நேரத்தை புத்தகம் படிப்பதில் செலவிடுவார்கள். டோக்கியோவின் ஒரு முக்கியமான வீதி முழுவதும் பழைய புத்தகங்கள் விற்கும் கடைகளால் நிரம்பி இருக்கும். வெளிநாட்டு மொழிகளை கற்பதில் ஆர்வம் மிக்கவர்கள். இத்தகைய நல்ல குழந்தைகள் இருக்கும் நாடு, இத்தகைய நல்ல வளர்ப்பு முறை உள்ள நாடு முன்னேற்ற பாதையில் பீடுநடை போட்டவாறு வளர்கிறது என்கிறார் ஸ்ரீ அன்னை. அடுத்ததா ஜப்பானிய பெண்களுடைய ஒரு குழுவிற்காக ஸ்ரீ அன்னை ஒரு மிகப்பெரிய உரை ஒன்று பேசியிருக்காங்க. அதை சுருக்கமா பார்க்கலாம். குறிப்பா அந்த உரை ரொம்ப ஒரு ஃபேமஸான உரையும் கூட. பெண்களை பத்தி பொதுவாவே பெண்களை பத்தி அன்னை என்ன சொல்றாங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அன்னை ஜப்பான் பெண்கள்கிட்ட குழந்தைகள் தான் அவங்களுடைய கவனத்துக்குரிய முக்கிய புள்ளியாக, அதாவது மையமா, சென்டர் ஆஃப் இதுவா இருக்கு, அட்டென்ஷனா இருக்கு, முக்கிய மையமாக உள்ளனர். குழந்தை பேரு தான் பெண்களுடைய முக்கிய பணியாக கருதப்படுகிறது. உணர்வே இல்லாமல் தாய்மை அடைவது இயந்திரத்தனமானது. உயர் குறிக்கோளை செயல்படுத்துவதற்கான பிறவியை உருவாக்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் திட சங்கல்பத்துடன் கருவுற வேண்டும். அதிமனிதன் பெண்ணின் மூலமாகத்தான் தோன்றுவான் என்பது கேள்விக்கே இடமில்லாத ஒரு சத்தியம்ன்றாங்க. புதிய இனம் அகத்தூண்டுதலின் மூலமே, அதாவது உள்ளிருக்கும் இறைமையின் தெளிவினாலேயே இயங்கும். மனம் முழுவதும் மௌனம் அடையும் போது தெளிவான நீரில் நட்சத்திர ஒளி தெரிவது போல் மேலிருந்து அதிமன ஒளி மௌனமாக இருக்கும் மனதிலே இறங்கும். அப்பொழுது அகத்தூண்டுதல் பிறக்கும். நாம் கூறும் அதிமானுடனுக்கான பாதை பரிபூர்ண ஆன்மீக மலர்ச்சியினால் தான் பிறக்கும். அது திறக்கும் சொல்றாங்க. திறக்கும். அதாவது ட்ரூ மெட்டர்னிட்டி பிகின்ஸ் வித் த கான்சியஸ் கிரியேஷன் ஆஃப் அ பீயிங். ஆகவே புதிய யுகத்தில் எதிர்கால மானிட இனத்திற்கு உதவுகிறவர்கள் ஆன்மீக பரிமாணம் என்பது உலகிற்கு விதிக்கப்பட்டுள்ள எதிர்கால விதி என்பதை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். ஸோ விமென் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாகவும் அந்த ஃபுல் அக்செப்டன்ஸோடையும் இருக்கணும் அப்படின்றாங்க. எந்த குறிப்பிட்ட மதத்தையும் தழுவியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஸோ இந்த பெரும் மாற்றத்தை எதிர்கொள்பவர்களில் பெண்கள் முதன்மையாக நிற்க வேண்டும். ஏனெனில் புதிய இனத்தின் மாதிரி மனிதனை ஈன்றெடுக்கும் சிறப்பான பணி அவர்களுடையதே. எனவே நாம் தெளிவான ஏற்புத்திறனோடு இருந்து மானிட குலத்தை காப்பதற்காக தோன்றப்போகும் அந்த புதிய இன மக்களை உருவாக்குவதில் இடைக்கால கருவிகளாக செயல்பட வேண்டும். இவ்வாறு அன்னை பெண்களின் மகத்தான பணி குறித்து ஜப்பான் நாட்டில் உரையாற்றினாங்க. ஜப்பான் நாட்டின் கலை உணர்ச்சி குறித்து அன்னை என்ன சொல்றாங்கன்னா, ஜப்பான்ல ஒரு உதாரணமா இதை சொல்றேன். நிறைய சொல்லியிருக்காங்க, பேஜஸ் அண்ட் பேஜஸ் நிறைய. ஜப்பானுடைய அழகை அவங்க வர்ணிக்கிறத பார்க்கும்போது நமக்கு இந்த நிமிஷமே ஜப்பானை போய் பார்க்கணுன்ற அளவுக்கு நமக்கு உந்துதல் ஒண்ணு தோணும். அந்த அளவுக்கு சொல்றாங்க மதர். ஒரு சின்ன ஒரு இதுவா சொல்றதுன்னா, ஒரு நட்சல்ல சொல்றதுன்னா, தோட்டக்காரர்கள் நாள் முழுவதும் அங்க தோட்டத்துல பணியாற்றுவாங்க, செயல்படுவாங்க. மரங்களை சுற்றுப்புற சூழலுக்கு பொருத்தமா வடிவமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. கிளைகளை திருத்துவாங்க, வெட்டுவது, பொருத்தமான இடத்துல மரம் செடிகளை நடுவது, அப்புறம் எப்படி அமைச்சா அது இயற்கையோட ஒட்டி எப்படி அழகாக இருக்கும் அப்படின்றதுலயே கவனமா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தோட்டக்காரங்களே அப்படி இருக்கும்போது கலை உணர்ச்சியோட ஒன்றை செய்பவர் கலைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ கலை உணர்ச்சியோட ஒன்றை செய்பவர்கள் கலைஞர்கள் என்றால் அந்த தோட்டக்காரனும் ஒரு கலைஞனே. ஸோ அந்த அளவுக்கு கலை உணர்ச்சி அங்க மிகுதியாக இருக்கு அப்படின்றாங்க. மேலும் அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, ஜப்பானியர்கள் பிராணமயத்தை மிக குறைவாக பயன்படுத்துகிறார்கள். மனோமயத்தின் வெளிப்பாடு தான் அதிகம். அங்கே சாதாரண மக்களும் ஓய்விற்காக அழகிய இயற்கை காட்சிகள் உள்ள இடங்களுக்கு போவாங்களாம். அங்கே ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு இடம் அப்படின்ற மாதிரி மாறி மாறி அவர்கள் செல்வார்கள். இலையுதிர் காலத்தில் செந்நிறம் காட்டும் இலைகளோடு குலுங்கும் மேப்பிள்ஸ்
ட்ரீஸ். நமக்கு கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம் நெறைய படங்கள்ல. ரொம்ப அழகா இருக்கும். சிவப்பு கலரா இருக்கும் அந்த இலைகள்லாம். மேப்பிள்ஸ் மரங்கள் மிகுதியாக உள்ள இடங்களுக்கு போவாங்க. அப்புறம் மலை உச்சிகள், புத்த விகார்ஸ் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகழகு அழகு அழகுனா அழகு, கொள்ளை அழகு கொட்டி கிடக்கிற இடங்களை தேடி 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 ஜப்பானியர்கள் பயணம் செய்வாங்கன்னு சொல்றாங்க. டோக்கியோ நகரின் அருகில் உள்ள பூங்காவால வந்து ஒரு பார்க். அங்க வந்து ஐரிஸ் மலர்கள் பூத்துச் சொரியும். உலகில் உள்ள அத்தனை வண்ணங்களிலும் மலர்கள் பூத்திருக்கும். வசந்த காலம் தொடங்குவதற்கு முன் செர்ரி மலர்களின் காட்சி வந்து எப்படி இருக்குமா? சில வந்து மலை முழுவதும் இந்த செர்ரி மலர்கள் நிரம்பிய மரங்கள் நிரம்பி அடர்ந்து இருக்கும் மலை முழுவதும். அத பார்க்க எவ்வளோ அழகா இருக்கும். நம்மளே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா அப்படி அற்புதமா இருக்கு. அங்குள்ள ஓடைகளின் மீது உள்ள பாலங்கள் வந்து சிவப்பு வண்ணத்துல இருக்கும். நம்ம நெறைய படங்கள், பிக்சர்ஸ் அண்ட் மூவிஸ்ல பார்த்திருப்போம். ரோஜா வண்ண பூக்களிடையே சிவப்பு பாலமும், அதன் அடியில் ஓடும் நீரும், வானத்தைத் தொடும் மலையும் கண்கொள்ளா காட்சியா இருக்கும்னு மதர் அப்படியே ஒரு பிக்சர் ஒரு பிக்சர் குடுக்குறாங்க. அது ஒரு வண்ண ஓவியம் தீட்டியது போலவே இருக்கு. தோட்டம் உள்ளவங்க மர மரங்களை வந்து தங்கள் விரும்பும் வடிவில வெட்டி வளரச் செய்வாங்க. அந்த ஒரு நம்ம ஒரு ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல கட் பண்ணி வளர்க்குற டைப்புக்கு வந்து பொன்சாய் வளர்ப்புன்னு சொல்லலாம். இது வந்து அந்த சின்ன தொட்டியிலே வச்சுடுவாங்க. பெரிய பெரிய மரங்கள், ஆலமரங்கள் போன்ற மிகப்பெரிய விருட்சங்கள சின்ன தொட்டியிலேயே அதுக்கேத்த மாரி கட் பண்ணி வளர்க்குற பொன்சாய் கல்ச்சர். அது வந்து கலைக்கண்ணோட பார்ப்பவங்களுக்கு அங்குள்ள இயற்கையெல்லாம் வந்து எப்பவுமே கொள்ளை அழகு. அவர்களுடைய இலக்கியமும் தேவதை கதைகள் நிரம்பியது. அன்னை கூறுகிறார், "நான் தங்கியிருந்த 4 ஆண்டுகளில் அங்கே ஆன்மீகத்திற்கு பஞ்சம் உள்ளதை தெரிந்து கொண்டேன். அங்குள்ளோர் வந்து தார்மீக பண்பு மிக்கவர்கள். நடைமுறை வாழ்க்கையில் கடுமையான ஒழுக்க விதிகளை ரொம்ப ரூல்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்றவங்க. ஒழுக்க விதிகளை பின்பற்றுபவர்கள். உணவு உட்கொள்ள, வணக்கம் செலுத்த, சில இடங்களில் உரையாடும்போது தன்னை குறித்து இவ்வாறு தான் சொல்ல வேண்டும் என்ற விதிமுறைகள் கூட உள்ளன. அவர்களுள் ஒருவராக வேண்டுமானால் நாமும் அவர்களது விதிகளுக்கு அடிபணிய வேண்டும்" என்கிறார் அன்னை. இங்கே ஒன்றை குறிப்பிட வேண்டியுள்ளது. ஜப்பானில் இயற்கை காட்சிகள் என்று ஏராளமாக அன்னை வர்ணித்திருக்காங்க. அவற்றையெல்லாம் அன்னை வந்து பிரான்ஸ் நாட்டுல இருக்கும்போதே தன்னுடைய அகக்காட்சியில கண்டிருக்காங்களாம். ஆனா இந்த நாடு ஜப்பான் அங்க இப்படிதான் இருக்குன்றதெல்லாம் அவங்களுக்கு அப்ப தெரியாது மதற்கு. எல்லாத்தையும் அவங்க ஏற்கனவே பார்த்துட்டாங்க. தன்னுடைய அகக்காட்சியில ஒரு டெலிஃபிலிம் பார்க்குற மாதிரி பார்த்துருக்காங்க. மேலும் அன்னையின் போரிலே மங்கையின் பங்கு, அதாவது விமென்ஸ் ரோல் இன் வார்ன்ற மாதிரி ஒரு கட்டுரை 1916ஆம் வருடம் 7வது மாதம் 7ஆம் தேதி ஒரு ஜப்பானிய இதழ்ல வெளியானது. டாக்டர் ஒகாவா, மிஸ்ஸஸ் ஒகாவா, அப்புறம் மிஸ்ஸஸ் கோபயாஷி கோபயாஷி இவங்க 3 பேரும் மதரை பத்தி என்ன சொல்றாங்கன்றத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். 1957ஆம் ஆண்டு செப்டம்பர்ல டாக்டர் KR ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவரும் ப்ரொஃபசர் VK கோகக் இவங்க 2 பேரும் வந்து ஒரு உலக மாநாடு நடக்குது ஜப்பான்ல, ஒரு லிட்ரரி மாநாடு. அதை அட்டன் பண்றதுக்காக ஜப்பான் போயிருக்காங்க. அப்ப அவங்க 2 பேருமே வந்து டாக்டர் ஒக்காவா மற்றும் அவரது மனைவி நகாட்சு அந்த இடத்துல அவங்க வீட்டுல சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு ஸ்ரீ அன்னை வந்து டோக்கியோல ஒரு வருஷம் அவங்க வீட்டுல அவங்களுடைய இல்லத்துல தங்கி இருந்த போது இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுனால டாக்டர் KRSும் ப்ரொஃபசர் கோகக்கும் கியோட்டோவில் திருமதி கோபயாஷியும் சந்திக்கிறாங்க. ஸோ உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்றத கேட்கும்போது, டாக்டர் கோபயாஷி வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். ஒரு உள்ளாற்றல் மூலம் நோயாளிகளை குணப்படுத்தினவர். டாக்டர் கோபயாஷி தான் ஸ்டில் சிட்டிங், அந்த நிச்சல அமர்வு அப்படின்ற இதை ஏற்படுத்தினது. தியான முறையை பயன்படுத்தினார் என்பதை இந்த உரையின் துவக்கத்திலேயே நான் குறிப்பிட்டிருந்தேன். அதே மாதிரி டாக்டர் ஒக்காவாவே டாக்டர் KRS மற்றும் ப்ரொஃபசர் அன்னையை பற்றி நீங்கள் அறிஞ்சதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்ப வந்து சொல்றாங்க, "மலைகளையே அசைக்கும் விருப்பாற்றல் கொண்டவர் அன்னை. வாழ்முனை போல் கூரானது அவரது அறிவு. அவருடைய சிந்தனை தெள்ளிய ஸ்படிகம்.
அவருடைய தீர்மானமோ ராட்சச ஓக்கு மரத்தின் வேரை விட வலிமையானது. அவரது மர்ம ஆழங்கள் கடலினும் மிக்க அதைவிட ஆழமானவை. அந்த ஆழங்களையே காணும் அறிவு அவருடையது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஓர் ஓவியராக அவர் தீட்டும் ஓவியங்கள் அலௌகீக அழகை காட்டும். இந்த உலகம் மட்டுமில்லாத மற்ற உலகத்தின் அழகைகளும் காட்டுன்றாங்க. ஒரு இசைக்கலைஞராக அவர் கிட்டாரை மீட்டும் போது என் ஆன்மா பரவசமுறும். ஒரு விஞ்ஞானியாக அவரால் புதிய விண்ணையும் மண்ணையும் புதிய பிரபஞ்சத்தையுமே உருவாக்கிவிட முடியும். மிராவால் ஆகாதது ஏதேனும் உண்டா என்பது எனக்கு தெரியாது. எனக்கோ அவர் ஒரு சகோதரி, தோழர். அப்படித்தான் நான் அவரை கண்டேன். நீங்கள் அவரை தெய்வமாக கண்டிருக்கிறீர்கள். நான் அந்த தெய்வத்தை சகோதரியாக கண்டேன். மேற்கிந்திய உடை அணியும் போது அவர் அழகாக தோற்றமளிப்பார். கிமோனோ அணிந்தாலோ அற்புதமாக காட்சியளிப்பார். பார்க்க முடிந்திருந்தால் இந்திய புடவை அணிந்தாலும் அவர் அழகாகவே இருக்கிறார் என்று சொல்லியிருப்பேன் என்று அவர் ஸ்ரீ அன்னையை பற்றி கூறுகிறார். அப்படி அவர் சொல்லும்போது டாக்டர் ஒகாவாக்கு பார்வை குறைபாடு இருந்தது. பார்வை இழந்திருந்தார் அவர். அப்ப அவருடைய கண்கள்ல இதை பத்தி அன்னையை பத்தி எல்லாம் சொல்லும்போது பார்வை இழந்திருந்த அவருடைய கண்களில் புதிதாக விடிய போகும் உலக வைகரையின் ஒளி போல தோன்றியதுன்னு சொல்றாங்க. அவ்வளோ ஒரு அன்னை மேல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நட்பும் அன்பும் சிநேகிதமும் இருந்ததுன்றது தெரியுது. திருமதி ஒகாவா கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அவரை மிக நன்றாக தெரியும். இதயபூர்வமாக நேசிக்க கற்றுக்கொண்டவர் அவர். அவர் இங்கிருந்தது கொஞ்ச காலம்தான். ஆனால் அவருடன் இருந்த நாட்கள் எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தன. அவர் பிரிந்து சென்ற போது டோக்கியோவின் இலையுதிர்கால பனியைப் போல் என் கண்கள் பனித்தன அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, மிஸ்ஸஸ் ஒகாவா, எனக்கு அடிக்கடி தோன்றும் மிரா இங்க இருந்த போது இன்னும் நன்றாக வகை வகையாக உணவு சமைத்து கொடுத்திருக்கலாமே என்று நினைப்பேன். வெகு தொலைவில் உள்ள ஒரு சகோதரியைப் போல் அவரை நான் அடிக்கடி நினைப்பேன் என்றார். மிஸ்ஸஸ் கோபயாஷி அவங்க மதர் கூட 3 வருட காலங்கள் ஒன்னா இருந்ததுனால ரொம்ப நெருங்கிய சிநேகிதம். அவங்க மதரை பற்றி சொல்லும்போது, ஜப்பான் மொழியை கற்பதற்காகவும் எங்களோடு ஒருவராக இருப்பதற்காகவும் அவர் இங்கு வந்தார். ஆனால் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நிறைய இருந்தன. மிக இனிய தோழி, திறமைசாலி, கைதேர்ந்த ஓவியர். மிரா இந்திய ஞானி ஒருவரை பெரிதும் மதித்தார். நாளைய உலகிற்கு நல்லுபதேசம் அளிக்க வல்லவர் அவரே என்று நம்பினார். அப்போ மதர் பாண்டிக்கு வரல, ஜப்பான்ல இருக்கும்போது முதல்ல ஒரு முறை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை தரிசனம் பண்ணிட்டு போயிருந்ததுனால அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. அவரது அருள்மொழியே புதிய உலகின் வேதம் என்று உறுதியாக நினைத்தார். அவரை பற்றி பேசும்போது மிராவின் கண்கள் பெரிதாக உவகையில் மின்னும். உங்கள் மதர் ஆன்மாவை பொறுத்தவரை எல்லா நாடுகளும் ஒன்றே என்பார். தனக்கு ஒரு ஜப்பானிய பெயர் வேண்டுமென்று விரும்பிய போது ஃபியூஜிகோ என்று ஒரு பெயரை தானே சூட்டி கொண்டார். அவர் உங்களுக்கு அன்னையாக இருக்கலாம், எனக்கோ என்றென்றும் இனிய தோழிதான். இந்த உலகிலே இப்படி என் ஆன்மாவுக்கு உற்ற நட்பு கிடைத்தது என் பாக்கியமே. நாங்கள் இருவரும் ஒரு காம்பின் இரு மலர்கள் போல் இருந்த அந்த 2 ஆண்டுகளின் நறுமணம் தெய்வ சந்நிதியின் நறுமண புகை போல் என்றும் என் மன அரங்கில் சூழ்ந்திருக்கும் அப்படின்னு கோபயாஷி முடிக்கிறாங்க. இதுல என்னன்னா, மதர் இந்த ஜப்பான் நாட்டுடைய அந்த கலை வடிவத்தெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் நம்ம மாத்திரை மந்திரனுடைய வடிவத்தை கூட அமைச்சதா சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய குளோபல் இது அது அது அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் மதர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா மற்ற அதை சுற்றி உள்ளது மாடல் கூட கியோட்டோஸ் ரொக்குவோ, அதாவது கோல்டன் டெம்பிள், கியோட்டோவில் உள்ள ஒரு கோல்டன் டெம்பிளுடைய மாடல் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதை சுற்றி எப்படி மாத்திரை சுற்றி ஏரி, பூக்கள், பூச்செடிகள், மலர்கள், மரங்கள், ஒரு சிறிய நீரூற்று, இதெல்லாம் எப்படி இருக்கணுமோ ஒரு சிம்பாலிக் கார்டன், ஒரு ஜப்பான்ல இருந்த ஒரு சிம்பாலிக் கார்டனை தான் அவங்க மாடலா யூஸ் பண்ணதா
மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 1920 அன்னை வந்து ஜப்பான்ல இருந்து கிளம்பி சைனா வழியாகவே பாண்டிச்சேரிக்கு பயணம் பண்றாங்க. எதுக்குன்னா, அந்த நாட்டின் சூழலையும், சைனா நாட்டின் சூழலையும் உணரணும் அப்படின்றதுக்காக சைனாவ டச் பண்ணி பாண்டிச்சேரிக்கு வராங்க. அவரது கப்பல் வந்து பாண்டிச்சேரியிலிருந்து 2 நாட்டிக்கல் மைல் கடல்ல வந்து கொண்டிருந்த போதே, சூழல்ல ஒரு தனித்துவமான மாற்றத்தை, ஒரு டிஸ்டிங்க்ட் சேஞ்ச் உணர்றாங்க மதர். ஸ்ரீ அரவிந்தரின் ஒளியில் அவர் பிரவேசித்தார். அவர் புதுச்சேரியை 1920 ஏப்ரல் 24 அன்று அடைந்தார். தான் மீண்டும் திரும்ப பாண்டிச்சேரி வந்ததை ஸ்ரீ அன்னை எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு வெளிப்பாட்டினை தடை செய்ய முயற்சிக்கும் தீய சக்திகள், ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ், அதை வெற்றி கொள்வதற்காகவே நான் தான் வந்ததாக அன்னை குறிப்பிடுகிறார். ஸோ இத்துடன் நம்முடைய அன்னையின் பார்வையில் ஜப்பான் என்ற உரையை முடித்துக் கொள்ளலாம். ஸ்ரீ அன்னை பகவானுக்கு நன்றி.